தமிழ் சினிமா வட்டாரத்துல இப்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நயன்தாரா விக்னேஷ் சிவன விவாகரத்து பண்ண போறாரா? அப்படிங்கிற மாதிரி நியூஸ் போய்க்கிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களே தன்னோட சோசியல் மீடியாவுல பதிவிடுற அந்த பதிவு தான். ஸோ இப்ப விக்னேஷ் சிவன் தன்னோட சோசியல் மீடியாவுல வந்து, இதுதான் என்னோட வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை செய்யற அந்த அவர் வந்து சினி ஃபீல்ட்ல டைரக்டரா இருக்கிறார் இல்லையா? ஸோ அந்த ஃபீல்ட வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாப்ல. அதே டைம்ல இந்த பக்கம் என்னடான்னா, நயன்தாரா தன்னோட சோசியல் மீடியாவுல ஒரு ஸ்டோரி போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டோரியில வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைவான அறிவுடைய ஒருத்தர திருமணம் செஞ்சா அந்த திருமணமே தப்பா போயிடும். உங்களால நான் எவ்வளோ கஷ்டத்த தான் அனுபவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, நயன்தாரா தன்னோட Instagramல பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில அத டெலீட்டும் பண்ணிட்டாங்க. எதுக்காக வந்து நயன்தாரா அப்படி ஒரு பதிவ போட்டாங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு ஹாட் டாபிக்கா போய்க்கிட்டு இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, நயன்தாரா விரைவிலேயே விக்னேஷ் சிவன விவாகரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு வேறையா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க 2 பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா இப்பொழுதைக்கு இவங்க விவாகரத்துலாம் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு புரளியா இருக்கும். அப்படியே 2 பேத்துக்குள்ள சண்டையா இருந்தாலும் சமாதானமா ஆயிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.